கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் எதிர்காலத்துக்கும், உங்கள் ஊழியத்துக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஜெபம் பண்ணும். கிருபை நேர்ந்து எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசும் ராஜா. கர்த்தர் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் என்ற வசனத்தின்படி இந்த அதிகாலை நேரத்தில் எங்களை எழுப்பியிருக்கிறீர். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஃபேஸ்புக் மூலமாக, ஆன்லைன் மூலமாக, இந்த சோசியல் மீடியா மூலமாக திரளான ஜனங்களுக்கு உங்களுடைய சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி எங்களோடு கூட இடைபடுவீராக. மாபெரும் காரியங்களை செய்வீர். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது. இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். படி அடுத்த வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார் என்ற வேத வசனத்தின்படி இந்த அதிகாலை நேரத்திலே சத்தியத்தை நாம் தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். இந்த செய்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் எதிர்காலத்துக்கும், உங்கள் ஊழியத்துக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போது வாசித்த அந்த வசனத்தின்படி ஏசாயா 50:4 இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்துள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அல்லேலூயா. காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். நம்முடைய செவி அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். நம்முடைய செவி இருக்கு பாருங்க, இது ஏதோ ஒன்றை, ஒரு சத்தத்தை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய செவியும் 2 சத்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒன்று பிசாசானுடைய சத்தம், இன்னொன்று தேவனுடைய சத்தம். மேக்சிமம் மெஜாரிட்டி சத்துருடைய சத்தத்தை தான் இந்த காது தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது உலகெங்கிலும். ஆனால் அன்பானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் அது மிகுந்த பாக்கியம் உள்ளது. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் தேவனுடைய சத்தம். இயேசு தேவனுடைய சத்தமாய் இருந்தால் அப்போ பிசாசானுடைய சத்தம் ஆதாம்
ஆதாம் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தவன், ஏவாள் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்தவள். பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவர் புசித்த நாளிலிருந்து அந்த நன்மை தீமையின் சத்தங்கள் அவருடைய செவிகளிலே காலை தோறும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பிசாசானுடைய சத்தத்தை கவனித்து கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்துதான் உலகத்தில் 8 கோடி ஜனங்கள் பிறந்து வந்திருக்கிறார்கள். இயற்கையாகவே காலை தோறும் எழுப்பி ஜனங்களை பிசாசானவன் அவனுடைய காரியங்களை கவனிக்கும்படி பலவந்தப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட உலகத்திலே நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு காலை தோறும் எழுந்து தேவனுடைய சத்தத்தை கவனிக்கிறவர்களாய் இருந்து அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் மாபெரும் வெற்றியாளர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்ப என்னதான் பண்ணாரு? கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறக்கிறார். ஓப்பன், இங்கிலீஷ் சொல்லு, செவியை திறக்கிறாரு. ஓப்பன் மை இயர்ஸ். ஓப்பன் பண்றாரு நம்முடைய செவியை. ஓப்பன் பண்ணும்போது இந்த ஏசாயா சொல்றாரு, நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரோ அதை அப்செட் பண்றாரு. அல்லேலூயா. அதனால தான் அவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தார், ஏசாயா தீர்க்கதரிசி. நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவில்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன செவியில போடுறாரோ அதை அப்படியே வெளிப்படுத்துறது. அதுதானம்மா. நிறைய பேர் பிசாசான செவியை திறந்தா பிசாசுக்கு எதிர்த்து பின்வாங்க, பிசாசு சத்தத்தை அப்படியே நிறைவேற்றிடுவாங்க. தானும் அழிஞ்சு போவாங்க, குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஐம்பர்களாக இருப்பாங்க. இவர் கர்த்தராகிய ஆண்டவர், ஏசாயா 50:5 கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். செவியை திறக்கிறார். அல்லேலூயா. நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. நல்லா இருப்பாரு கட்டுவிடுவார். இவரு அருமையா இருப்பார். அல்லேலூயா. தேசத்துக்கு ஆசீர்வாதம், தனக்கு ஆசீர்வாதமா இருப்பார், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பார், சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே ஆசீர்வாதமா இருப்பார். இப்படிப்பட்ட ஆட்கள் தேசத்துக்கு, உலகத்துக்கு, குடும்பத்துக்கு ஒளியா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு செவியை திறந்து அவருடைய சத்தத்தை போடுறார். அதை எதிர்க்கவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. அப்படியே நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சத்ருவை ஜெயிப்பீர்கள், பிரச்சனையை ஜெயிப்பீர்கள். அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆமா, அதாவது இது சிலுவை மரணத்தை அம்பு கூட்டிட்டு காட்டு இந்த வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன்றார். சிலுவையில் இயேசுவை அடிக்கிறாங்க, தாடை மயிரை பிடுங்குறாங்க. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதிகள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணோம்? அவர் அடிக்கணும், தாடை மயிரை பிடங்கணும். இப்படி பிடங்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் அவர் செவியை திறந்து ஒன்று சொல்றாரு, இயேசு உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் சாபத்தை, உலகத்தின் மரணத்தை இப்போ நீ ஏற்றுக்கிட்டு இருக்கிற. இப்போ நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். என்ன செய்யணும்னாக்கா முதுகை கொடுக்கணும். அடிக்கிறவனுக்கு முதுகைனா சரீரம். அல்லேலூயா. என்ன முதுகுனா இயேசு சரீரம். அல்லேலூயா. அவருடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும் அடிக்கிறவனுக்கு.
நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? யாராவது நம்மளை அடித்தாக்கா, நம்முடைய தாடம் ஏற்படுனாக்கா, இயேசுவின் சரீரத்தை கொடுக்கறது கிடையாது, நம்முடைய சரீரம் மாம்சத்தன்மையை காட்டுறோம். அதனால தான் மனுஷன் தோற்று போகிறான். இல்லையா? யாராவது நம்மளை அடித்தாக்கா, மனுஷன் சுபாவம் என்னன்னா, உடனே நம்முடைய மாம்சத்தன்மையை, ஒருத்தன் பகைச்சானா நம்ம என்ன பண்ணுறோம்? அதே பகையை வெளிப்படுத்துகிறோம். ஒருத்தன் சபிச்சானா அதே சாபத்தை நம்ம சபிக்கிறோம். ஒருத்தன் சண்டைக்கு வந்தானா அதே சண்டையை நம்ம போடுறோம். ஆனால் இயேசு கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவின் செவியை திறக்கிறாரு. அவர் திறந்து கொண்டு சொல்கிறாரு, உன்னை அடிக்கிறானா முதுகை, இயேசுவின் முதுகை காட்டு. அல்லேலூயா. அந்த இயேசுவின் சரீரத்தை காட்டு, இயேசு ரத்தத்தை காட்டுன்றாரு. உடனே பிதா இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் செய்கிறார். ஆனால் பிசாசானவன் என்ன சொல்லுவான்னாக்கா, இயேசு காட்டுன்னு சொல்ல மாட்டான். யாராவது அடித்தாக்கா பிசாசானவனுடைய செவி உங்களுக்கு திறந்திருந்தாக்கா, அவன் இயேசுவின் முகத்தை, இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் ரத்தத்தை காட்டுன்னு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அப்போது பிதாவாகிய தேவன் உன் செவியை திறந்தாக்கா, அடிக்கிறவனுக்கு இயேசு தன்னுடைய சரீரத்தை காட்டுறாரு, தன்னுடைய ரத்தத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு பெண் இருந்தா, எஸ்தர் ராஜாத்தி. அவளுக்கு இந்த வசனம் ரொம்ப பொருந்தும். ஆமான் என்கிற ஒரு ஆகாகியன் யூத குலத்தையே சங்காரம் பண்ணணுன்னு வரான். சங்காரம் பண்ணுறதுன்னு அடிக்கிறது, நொறுக்கிறது. ஆமான் முருதைகாய்க்கு 50 முகத்தில் தூக்கு மரத்தை செய்து வைக்கிறான். இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ண எஸ்தர் ராஜாத்தி? கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சை ரசத்தை கொடுக்குறா. அவளுடைய செவி தேவனுக்கு திறந்திருந்தது. யாருடைய? எஸ்தர் ராஜாத்தினுடைய செவி தேவனுடைய திறந்து தேவ சத்தத்தை கேட்டதுமே அவள் என்ன பண்ணுறா? ஆகாஸ்வேர் ராஜாவை ஆமானியும் கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சை ரசத்தை கொடுக்குறாள். அந்த திராட்சை ரசம் இயேசு ரத்தத்தை அம்பு குறியிட்டு காட்டுது. இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் ஒன்றுன்னு சொன்னார். அந்த திராட்சை ரசம் பழுதற்ற பலி, இயேசுவின் ரத்தம் பழுதற்ற ரத்தம். அந்த பழுதற்ற அந்த ரத்தத்தை தான் அந்த அடிக்கிறவனுக்கு, அந்த சங்காரம் பண்ணுற அந்த ஆமானுக்கு கொடுக்குறா. பாருங்க என்ன நடந்து தெரியுமா? தேவன் அந்த எஸ்தருக்கு உதவி செய்து காரியத்தையே மாற்றி வைத்து சட்டத்தையும் யூத குலத்தையே காப்பாற்றுகிற அளவுக்கு அந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய ஜெபம் வல்லமையான ஜெபமாக இருந்தது. அல்லேலூயா. யூத குலத்தையே 127 நாடுகளில் இருக்கிற யூத குலத்தை காப்பாற்றுறதுக்கு எஸ்தர் ராஜாத்தினுடைய செவி திறக்கப்பட்டு தேவனுடைய சத்தத்தை அவள் கேட்டார். இங்கே என்ன படித்தோம்? ஏசாயா 50 4வது வசனப்படி, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ எஸ்தர் ராஜாத்திய என்ன பண்றாரு? காலைதோறும் எழுப்புகிறார். கற்று கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இதுதான் ஒரு பரிசுத்தாவியினாலே சின்சியராக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு சாட்சி. அது கவனிக்க செய்கிறார். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ எஸ்தர் ராஜாத்தி அவர் கற்றுக்கொள்ளுகிறதை கவனிக்கும்படி கேட்க சொல்வார். இந்த சூழ்நிலை வந்துச்சு. இப்போ சங்காரம் பண்ணுறான் ஆமானுன்னா ஒரு பிரச்சனை நிறைந்த உங்கள் ஆமானுன்றது ஒரு பிரச்சனையான ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம். சங்காரம் பண்ணுறான், ஏதோ குலத்தையே சங்காரம் பண்ணணும் சட்டத்தை போட்டு வரான். இது எல்லாம் மரணத்துக்கு எதுவான எல்லா காரியங்களையும் நீங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. இதெல்லாம் ஆமான் பிரச்சனை, பிசாசின் பிரச்சனை. அது வியாதி சங்காரமான, சாப சங்காரம், தரித்திர சங்காரம், மரண சங்காரம், என்ன சங்காரம்னா இருக்கட்டும். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தினுடைய செவியை திறந்தார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல் கேட்கும்படி என்ன கேட்குறார், என்ன கற்றுக் கொடுக்குறார் அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த சூழ்நிலையில்.
பிதாவாகிய தேவன் இயேசு பரிசுத்த ஆவியானவர் இந்த எஸ்தர் ராஜ்யத்தை என்ன கற்றுக் கொடுத்தார்? என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? அந்த சுச்சுவேஷனில், அந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்கல. உங்களுடைய சூழ்நிலை சங்காரம் போல சூழ்நிலை வருகிறது, வியாதி வருகிறது, கேன்சர் வியாதி சங்காரம் பண்ண வருது. குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தரித்திரம், வியாதி, கடன் தொல்லை, இதெல்லாம் சங்காரம் பண்ணுகிற சக்திகள், பிசாசினுடைய கிரியைகள். இயேசு சிலுவையில் வியாதி வந்தது, சாபம் வந்தது, தரித்திரம் வந்தது, அவமானம் வந்தது, வெக்கம் வந்தது. இங்கே சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா? ஆமான் ஆகாஸ்வேரி ராஜு கூட்டு விருந்திலே திராட்சை ரசம் பரிமாற யாராவது செய்ய முடியுமா? ஒரு கொலபாதக, ஒரு துரோகி, யோத குலத்தையே துரோகி. ஆமான்னு அவன் பேச்சு கேட்டு ஆகாஸ்வேர் ராஜாவும் கையெழுத்து போட்டுட்டான். 2 பேரும் கூட்டு வச்சு விருது பரிமாறினா புத்தி கெட்டாத காரியமாக இருக்குது. தேவன் செய்கிற எல்லா காரியம் புத்தி கெட்டாதது தான். பிசாசும் புத்தி கெட்டாது செய்கிறான், அழிவு வேலை செய்கிறான். தேவன் புத்தி கெட்டாத காரியத்தை ஒன்றை செய்ய சொல்கிறார், அது ஆக்க வேலையை செய்கிறதா இருக்கிறது. நீ என்ன செய்வியா? அவனை கூப்பிட்டு வச்சு விருந்தில் திராட்சரசம் பரிமாறுவியா? ஆனால் எஸ்தர் ராஜாத்தி காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார், நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்லா கவனிக்கணும். பிசாசு வார்த்தை கேட்டிருந்தேனாக்கா நீ விருந்தில் திராட்சரசத்தை பரிமாறிக்க மாட்டேன், ஆகாஸ்வேர் ராஜாவுக்கும் ஆமானுக்கும். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி அவருடைய சத்தத்தை கவனிக்கிறவளாயிருந்தாள். இன்னைக்கு சரித்திரம் படைத்தால் முழு உலகமும் அவளை போற்றுகிறது. அன்றைக்கி 127 நாடுகளில் இருக்கிற யூதர்கள் எஸ்தர் ராஜாத்தியை போட்டுனாங்க. இன்றைக்கி சரித்திரம் சொல்லு, உலகமே எஸ்தர் ராஜாத்தியை போட்டு இந்த வேத சரித்திரத்தில், உலக பொதுமறை இந்த வேதத்தில் அவருடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சரித்திரம் அப்படி எழுதப்படும். காலைதோறும் அவருடைய சத்தத்தை கவனிக்கிறவனாக இருந்தால் இல்லைன்னா கிடையாது. அப்போது ஏதோ ஒரு சத்தத்தை நீங்கள் காலைதோறும் கேட்கணும். ஒன்று பிசாசு, ஏற்கனவே சொன்னேன், மனுஷன் பிசாசின் சத்தத்தை கவனமாக கேட்குறான், இல்லைன்னா தேவடைய சத்தத்தை கவனமாக கேட்பான். ஒன்று ஆதாமுக்குள் பிறந்தவனாக இருந்தால் கண்டிப்பாக பிசாசின் சத்தத்தை கவனமாக கேட்பான். அதனுடைய விளைவு பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் திருவிருந்தில் நீ பங்கெடுத்தால் நீ தேவடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்கள். அப்போது கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிற சத்தம் எல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கும். தேவன் என்ன சொல்றாரு மலை உபதேசத்துல? இயேசு உங்களை சபிக்கிறவர்களை பகைக்கிறவர்களுக்கு, சத்துருக்களை உங்கள் துன்பப்படுத்துவதற்காக, ஆமா, என்ன ஆசீர்வாதம்? இயேசு சர்ரத்தை கொடுக்கறத விட ஆசீர்வாதம் வேற என்ன இருக்குது? இயேசு ரத்தத்தை அவன் பேர் சொல்லி மத்தியஸ்தமாக கொடுக்கணும். பகை கொடுக்குற என்ன நன்மை? பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும் மத்தியஸ்தமாக அவனுக்கு. அவன் பேரை சொல்லி எதிர்க்கிறவன், பகைக்கிறவன், சபிக்கிறவன், உன்னை துன்பப்படுத்தி ஜபம் பண்ண வேண்டிய பரமடைக்கு உம்முடைய நாமம், உம்முடைய சத்தம், அவன் பேரை சொல்லி மத்தியஸ்தமாக சொல்லி ஜபம் பண்ணணும். பிசாசு போகாதா? அன்றன் உள்ளாக உன் பாவங்கள் மன்னிக்கும், நாங்கள் என் கடப்படை எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை எந்த சோதனைக்கு தீமைன்னு ரட்சித்துக்கணும். அப்போ எஸ்தர் ராஜாத்திய சோதனை ரட்சித்து கொண்டாரா? ஆமான் சோதனை சங்காரத்துக்கு ரசிக்கிறார்கள், யூதகுலத்தையே ரசிக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை உங்கள் துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணுங்களார். ஆமான் துன்பப்படுத்துகிறான். ஜபம் பண்ணால இல்லை, உபவாசம் பண்ணி என்ன ஜபம் பண்ணா? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை, பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய செய்யப்படும் வருவதாக. அதுக்கு ஒப்பாக நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. யார் கடன்பட்டான்? நாமானு. எப்படி மன்னிவேன்? அவன் பேரை சொல்லி உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ் உம்முடைய தேவன் தானே உலகத்துக்கு, ஆகாஸ்வேர் ராஜாக்கு ஆமானதும் உத்தானே இல்லையா? அப்போது எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று ரசிச்சு. அப்போ ஜெபம் பண்ணுறாள் தேவடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். அப்படி கேட்ட ஒரு பெண்ணு தான் எஸ்தர் ராஜாத்தி. எஸ்தர் ராஜாத்தி ஆகட்டும், அது ஆப்ரிகாம் ஆகட்டும், அது ஈஷாக் ஆகட்டும், அது யாக்கோப் ஆகட்டும், அது மோசேவ் ஆகட்டும், அது தாவீது. சரித்திரம், வேதத்தில் சரித்திரம் படித்த எல்லா பரிசுத்தவான்களும் தேவடைய சத்தத்தை கவனமாய் கேட்டவர்கள், கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தினவர்கள். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த பிசாசின் சத்தத்தை கவனமாக கேட்குறேன். ஆதாமின் சிந்தையை தேவனுக்கும் காட்டுற, தனக்கு உலகத்துக்கு காட்டுற. சாகவே ஷாவாய் அட்ரஸ் கேட்டுட்டு வரோம். பிசாசு அழிக்கிறதுக்கும் கொள்றதுக்கு தர, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் என்று வேறுன்னு கூறாச்சு. அப்போது ஏசாயா 50:5 கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை.
தேவன் ஒன்று சொன்னார்னா அதை எதிர்க்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. தேவன் என்ன சொல்ல போகிறார்? அவர் பேர் ஜீவன். சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிரு, ஜீவனுள்ள காரியங்களை செய்ய சொல்வார். அந்த ஜீவன் சொல்கிற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்துக்கும் கொடுக்க சொல்வார். அதில் போய் நீ பின் வாங்கிட்டு அதை எதிர்த்து நின்னாக்கா உனக்கு நீயே அழிம்பனாயிருப்பாய். புரியுதா? புரியலையா? அப்போது தேவன் ஒன்று சொன்னார்னாக்கா கிறிஸ்து இயேசு ஆமிட்ட வாக்குத்தத்தத்தை தான் சொல்வார். மாம்சகியமான காரியம் எதையும் சொல்ல மாட்டார். பிதாவாகிய என்னமா சொல்வார்? இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிட்ட வாக்குத்தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலக மத்தியசமாக வாய்நாளெல்லாம் கொடுன்னு சொல்வார். வேற என்ன சொல்வாரா? அப்போ பிசாசு என்ன சொல்லுவான்? ஆதாமின் காரியத்தை தான் சொல்லுவான். நன்மை தீமறியத்தக்க காரியத்தை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டான். அதான் ஏவாளுக்கு சொன்னான். அது நம்ம சொன்னான் பிசாசு சர்பத்தின் வடிவில். தேவன் விளக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை புசி, அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறேன். ஷாகவே சத்தா. தேவன் என்ன சொல்கிறாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். யோவான் 5:26 ஏனில் பிதாவான தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை தான் சொல்வார். இயேசுவே ஜீவன். அந்த இயேசுவில் பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு ஜீவனில். இயேசு ஜீவன் சொல்கிற ஜீவ ரத்தம், அதான் பழுதற்ற ரத்தம், அதான் திராட்சை ரசம். இங்கே எஸ்ஆர் ராஜாத்திய அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஆமானியும் ஆகாசம் கூட்டு வச்சு விருந்தினை திராட்சை ரசம் பரிமாறு. எஸ்ஆர் 5ஆம் அதிகாரம், எஸ்ஆர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிக்கிறோம். அவர் ஆகாஸ்வேர் ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைக்கிறாள். கிரிட்டிக்கலான சூழ்நிலை. சட்டத்தை போட்டுட்டான். சட்டம் காட்டு தீ போல 127 நாடுகளில். அந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்குறான். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறவர் ஏசாயா 50 கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்போது ஏசாயா 50:5 இந்த வசனம் இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவி. உனக்கு சங்காரம்னு வரும்போது கேட்குமா? வியாதின்னு வரும்போது, சாபோன்னு வரும்போது, மரணம்னு வரும்போது, எதிர்ப்புன்னு வரும்போது, சுய முயற்சியில் போய் செயல்பட்டினா தோற்று போவேன். கர்த்தராகிய ஆண்டவர் செவியை திறப்பார். திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்க. அப்போ என்ன தான் பண்ணணும்? அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய். தண்ணீர் திராட்சசமாக மாறிடும், சூழ்நிலை மாறிடுன்ட்டார். மரியாதைக்கிட்ட நம்ம ஒரு பாடத்துக்கிட்ட திராட்சசம் குறைபட்டு போச்சு. மரியா வேலைக்காரர்கிட்ட போய் சொல்கிறா, இயேசு என்ன அதன்படி செய்யா, தண்ணி திராட்சசமாக மாறி. அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஜீவனுள்ள இயேசு, ஜீவசரம் ஜீவரத்தம், தேவன் தனக்கு உலகத்துக்கு அல்லேலூயா. அதை தான் செய்வார். தண்ணி முண்டு ஊற்றுனாக்கா தண்ணி திராட்சசமாக மாறி அற்புதம் நடக்கும், மிராக்கிள் நடக்கும் உன் வாழ்க்கையில். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொல்வார்? அவர் பேரே ஜீவன். இயேசுக்கு பேர் ஜீவ வார்த்தை. அதனால தான் என்னுடைய எல்லா போதனையும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள், ஜீவ மார்க்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு பிரச்சனை நிறைந்த உலகமே, பிரச்சனை நிறைந்த உலகம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போன உலகம். பிசாசு சத்தத்தை அதிகமாக கேட்குறாங்க. ஆதாமின் காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீ கிறிஸ்துவின் காரியத்தை வெளிப்படுத்துகிற பிசாசின் பிரச்சனையை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அவமானம் வெக்கம் நீங்காது, தண்ணீர் திராட்சரசமாக மாறாது, உன் சூழ்நிலை மாறாது, வெக்கம் நீங்காது, தரித்திரம் நீங்காது, வியாதி சுகமடையாது, சாபம் ஆசீர்வாதமாக மாறாது, மரணம் ஜீவனாக மாறாது. அல்லேலூயா. அப்போது தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் செவியை திறக்கலாம். பிசாசு ஆகிய சாத்தான் உன் செவியை திறந்து அவன் ஆதாமின் மாம்ச காரியத்தை, நன்மை தீமறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க செய்து சாகவே சாவாய். அதான் ஏவாளுக்கு நடந்தது. அல்லேலூயா. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆமாம், பின்வாங்கக்கூடாது. நல்ல காரியத்தை செய்ய சொல்கிறார். எதிராளி பகையாளிகை. அல்லேலூயா. உலகத்துக்கு இயேசு சரீரத்தை கொடுக்க சொல்கிறார். இயேசு ரத்தத்தை கொடுக்கலாமா? கொடுக்கூடாதுமா? அதுக்கு தானே இயேசு எடுத்துக்கிட்டேன், அதுக்கு தானே ஞானஸ்தானம், அதுக்கு தான் திருவிருந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் என் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரி, இப்படி பேசிக்கிற பேர் விசுவாசி ஊழிக்காரன்னு சொல்லிட்டு இவ்வளவாய் உலகத்தில், உலகம்னா துன்மார்க்கம் நிறைந்த உலகத்துக்கு இயேசு சரி இயேசு ரத்தத்தை மத்தியசமாக கொடுக்கணும். அதுக்கு தான் ஒன்று அழைச்சிருக்கிறார். அதை எஸ்ஆர் ராஜாத்தி கரெக்டாக செய்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூத குலத்தையே காப்பாற்றினார், சரித்திரம் படைத்தார். அப்புறம் அடுத்த வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. 6வது வசனம்,
அடிக்கிறவர்களுக்கு ம் என் முதுகையும் ம் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு ம் என் தாடைகளையும் ம் ஒப்பு கொடுத்தேன். ம் அவமானத்துக்கும் ம் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இங்க பாரு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். இயேசு சிலுவையில் எல்லாரும் அடிக்கிறாங்களா இல்லையா? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அதாவது அடிக்கிறவனுக்கு சிலுவையில் பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு அடிக்கிறாங்க சிலுவையில் இயேசுவை. இவர் என்னது அவர் ஒப்பு கொடுத்தது? என்ன ஒப்பு கொடுத்தாரு? சாபத்தை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? ஜீவனை ஒப்பு கொடுக்குறார், ஜீவ ரத்தத்தை ஒப்பு கொடுக்குறாரு. யார? சிலுவையில் அறையிறவனுக்கு, ஈட்டியால் குத்துறவனுக்கு, சிரசில் முள்முடி சோட்டுறவனுக்கு ஜீவ சரீரத்தை குத்தாரா இல்லையா? ஜீவ ரத்தத்தை குத்தாரா? அதாயா காது திறந்தவன் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுடைய சாட்சியத்தான். ஆமாம், எஸ்ஆர் ராஜாத்தி ஆமான்னு சங்காரம் பண்ணபுரம் வரும்போது அவன் அடிக்க ஒரு என்னது 50 மயத்தில் தூக்கு மரத்தை செய்யும்போது இந்த எஸ்ஆர் ராஜாத்தி யூத குலத்தின் சார்பில் அந்த அடிக்கிறவனுக்கு அந்த தாடை மயிறு இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அந்த திராட்சை ரசத்தை பரிமாறினா பாரு. இல்லையா? தோத்தாலா ஜெயிச்சாலா? ஜெயிக்கிறவனாக இருக்கணும். ஆமாம், பெரிய விஷயம் இல்லை, மலையை நோட்டி எழுப்பிடிக்கிற விஷயம் இல்லை. எஸ்ஆர் ராஜாத்தி, ஆகாஷ் வேறு, இது பேதுரு, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் பழுதுற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா காரியத்தையும் மாற்றி அமைச்சிடுவாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான், ஈசாக்கு தேவ சத்தத்தை கேட்டான், யாக்கோபு தேவ சத்தத்தை கேட்டான். பழுதுற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். சாலோமன் 1000 சர்வாக தகரபலி செலுத்தினான். அன்று ராத்திரி சாலோமன் கர்த்தருக்கு தரிசனமாய் தேசத்தையே இளைப்பாறுதல் நடத்துகிறாங்க. பலி, ஜீவ பலி. அந்த ஜீவ பலி தான் எல்லா காரியம் இருக்குது. ஜீவ பலி விட்டுட்டுனாக்கா பேய்களுக்கு எடுத்த மாம்சீக சிந்தையில் செயல்படுவேன். நீ தனிப்பட்ட உன் குடும்பம், உன் வாழ்க்கையும் அழிப்பு, குடும்ப சம்பந்த சபை எல்லாத்தையும் அழிப்பு வேலை தான் கிரியை செய்யும். அப்போது கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் சொல்லப்படுது. அப்போது சிலுவையில் இயேசுவை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாரு? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். எதை ஒப்பு கொடுத்தார்? சில பிதாவையும் பிடிக்கிற ஆவியை ஒப்பு கொடுத்தேன்றார். கைவிட்டு பிதாக்கு என்ன பண்ணார் இயேசு? பிதாவையும் பிடிக்கையில் ஆவியை விட்டு ஜீவனை விட்டாருங்க. மார்க்கில் ஒரு லோக்கால ஆவியை ஒப்பித்தாருங்குது. இன்னொரு சுவிசேஷம் பிதாவே ஆவி விட்டு ஜீவனை மகா சத்தமாய் விட்டு ஜீவனை விட்டாரு. ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. கல்வாரி சிலை ஜீவ ரத்தத்தை தான் ஒப்பு கொடுத்தாரு. ஈட்டியால் கொடுத்தவனுக்கு பிதாவாகிய தேவன் எந்த ஆவி விட்டு ஜீவ ரத்தம் அதே ஜீவன் ஒப்பு கொடுக்குறாருங்க. 3 நாள் தான் முழு உலகத்தின் பாவத்தையும் ஜெயிச்சிட்டாரு, முழு உலகத்தின் சாபத்தை ஜெயிச்சிட்டாரு, முழு உலக தரித்திரத்தையும் ஜெயிச்சிட்டாரு, பாதாளத்தை ஜெயிச்சிட்டாரு. ஏன் ஜெயிச்சாரு? கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். இங்கே பாரு, என்ன அருமைப்படு. கர்த்தராகிய ஆண்டவர், ஒரே வசனம், ஏசாயா 55. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணு. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இது பாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தாரு. நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அதாவது இந்த எதிர்க்கிறவன், பின்வாங்குறவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். சுய சத்தத்தை போய் ஏமாந்து விடுவான். சுய சத்தத்தில் எதையும் சாதிக்க முடியாதுங்க. மாம்சமானது கொண்டிருக்கான், மாம்ச சிந்தை மரணத்தை தான் கொடுக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு மரண வழி. மனுஷனா மாம்சீகமானவன், நன்மை தீமறியத்தக்கவன், நன்மார்க்க துன்மார்க்கன். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டினா கண்டிப்பாக படுதோல் தான் எழுதி வச்சுக்கலாம். வேறு எதுவே கிடையாது. மாம்ச சிந்தை மரணம். ஆமாம், என்னத்தையும் செய்யணும்? தாமஸ், இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம், அதுக்கு விலை போட முடியாது. அது பரலோக ராஜ்யமாக இருக்குது. அதை போய் தேவனுக்கு தனக்கு எதிராளிக்கு முழு உலகத்தை கொடுத்துப்பார். 3 நாள் தான். பேட தொலைங்க, இயேசுக்கு தொலைச்சிச்சுங்க. இயேசு நமக்கு மாதிரி காண்பி. ஆனால் யார் செய்கிறான்? ஜீவமாக்குனா என்னன்னு தெரியல. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ், துளசிராமன் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள், உறவுகள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி கால எழுப்பில் நீங்கள் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். எந்த பிரச்சனைனா கொண்டு வாங்க. பிசாசு பிரச்சனையே, பாவத்தின் சம்பளம் மாறினா தான் பிரச்சனை.
அதான் சங்காரம், அதான் ஆமான் பிரச்சனை. எஸ்ஸர் ராஜாத்தின் நகத்தில் கல்ற மாதிரி விருந்திலே திராட்சரசத்தை பரிமாறுறா. கத்ராகி ஆண்டவர் அவளுடைய செவியை திறந்தாரு. அவள் பின்வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அப்படியே செய். அவர் என்ன சொல்ல, ஜீவகாரியத்தான் சொல்ல, தேவ நீதி சபை உயிர்த்ததில் பல்லோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்தை செய்யும் தான் சொல்லுவார், வேறு எதுவும் சொல்ல மாட்டார். அதை அப்படியே செய், எதிர்க்காத, அதை பின்வாங்காத. அதில் பின்வாங்கிட்டே தோற்று போயிடுவேன். அதை அப்படியே செஞ்சால் பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்ஸர் 5ஆம் அதிகாரம், எஸ்ஸர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. அவர் விருந்து 2 பேரும் அந்த கிட்டிகளான எதுக்கு இந்த நேரத்தில் விருந்து கழிக்கிறா? சிந்து பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு விருந்து தெரியுமா? விருந்து தான் என் கிறிஸ்துவ வாழ்க்கை. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. பந்தின விருந்து, சத்துருக்கள் மத்தியில் இயேசு பந்தியில் அந்த இயேசு சரி, இயேசு ரத்தம், இந்த அப்பத்தை வச்சு திராட்சை ரசத்தை பான் நித்திய ஜீவன் உண்டு. அதை கொடுக்குறாங்க, அதை விட்டுட்டாங்க எல்லாருக்கும். அதனால தான் கிறிஸ்துவ வாழ்க்கை தோல்வி நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது எல்லாருக்கும். வேதனையும் துக்கமும் அவமானம் வெக்கமும் மாம்சீக கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். சுயநலவாதிகள், சுயநலம், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் இருக்குது பாருங்க சபைகளுக்குள்ள. தேவன்பு கிறிஸ்து இல்லை, சபைகள் இல்லை. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தில் இல்லை. மாபெரும் வெற்றி பெற்றுருவாங்க. கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார். படி அந்த வசனத்தை, நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்போ அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். பிதாவாகிய தேவன் இயேசு என்ன ஒப்பு கொடுத்தாரு? பிதாவாகிய தேவன் கைவிட்டார், யூதாசு காட்டி எல்லாரும் ஒரு மாதிரி காட்டுறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. என்ன ஒப்பு? ஆவி ஒப்பித்து ஜீவனை ஒப்பு, ஜீவ சர்ற ஜீவரத்தம். அந்த வார்த்தையை கவனிங்க. அதான் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கே பரிகாரம். 3 நாள்லங்க தரித்திரம், சாபம், மரணம் எல்லாம் முழு 800 கோடியுடைய பாவம் ஒரு ஆள் இயேசு சிலுவையில் கொட்டப்பட்டது. கர்த்தராகிய ஆண்டவர் செவியை திறந்தார். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? உலகத்தின் சாபத்தை, பாவத்தை, மரணத்தை ஏற்றுக்கோ. இயேசு ஏற்றுக்கிட்டு ஜீவ சர்ற இயேசு சாப்பிடும். தேவனுக்கு தனக்கு ஈட்ட முழு உலகத்து குத்துரு. தேவன் தனக்கு முழு உலகத்து குத்துரு. 3 நாள் தான், நீ ஏந்து வந்துருன்னாரு. இயேசு அதை அப்படியே கீ பஞ்சார். 3 முறை ஜெபமானார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூட நீங்கள் படி செய்யும். ஆயுள் என்னுடைய சத்தத்தின் படியலை உங்களுடைய சத்தத்தின் படி சொல்லி சிலுவைக்கு போகிறாரு. நம்மனா சாபமா, பாவமா, மரணமா, தரித்திரமா நம்ம அப்படி திகில் அடிவோம். சிலுவைன்னா இயேசு வீர தேரன் போகிறேன். உலகத்தில் பாவம் ஏன் 800 கோடி பேர் பாவங்க. ஆதாம்லேருந்து 2வது எல்லா பாவம் என் மேலே போடுறா பிசாசு. பாவத்தின் சம்பளம் மாறணும். நான் ஜீவ சொல்கிறேன், ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவன் ஈட்டியால் கொடுத்த காரி தொப்புருவேன். எல்லாரும் நான் கொடுக்க போகிறேன். நம்மனா என்ன பண்ணுவான்? காரி தொப்புனா வெறுப்பு கசப்பாயிடும். பகைக்கிறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், சுயநலம், பகை இப்படியே காட்டி, மாம்ச சிந்தியே காட்டி ஒரு அற்புதம் நடக்கலை திருச்சபைகளில், விசுவாசி ஊழியர்களுக்குள்ள, என்னையும் சேர்த்து. அல்லேலூயா. அப்போது இயேசுவை போல மாற வேண்டும். பகைக்கிற உலகத்துக்கு, சபிக்கிற உலகத்துக்கு, பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன் பின்னாடி பிசாசு கிரீச்சு. அந்த பிசாசுக்கு இயேசு ஜீவன் பர்மிஷன் கொடுத்தாலும் பிசாசை நீ ஜெயிக்க முடியாது. சாபத்தை ஜெயிக்க, மரணத்தை, பாதாளத்தையும் நீ வெல்ல முடியாது. பரலோகத்தையும் போய் சேர முடியாது. சீரியஸான விஷயம், சீரியஸான சத்தியம். அல்லேலூயா. அப்போது அடுத்த வசனம், அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடிக்கிறவனுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். ஜீவ சத ஜீவரத்தை ஒப்பு கொடுக்குறாரு. சதக்ஸை ஈட்டியால் குத்துறான், அடிக்கிறான், சிலுவசம் முள்முடி சூட்டுறான், கரங்கால எல்லாருக்கும் ஜீவ சரஞ்ச வாலிட்டே கொடுக்குறாரு. பிதாவிகளுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரஞ்ச ரத்தத்தை அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. 3ஆம் நாள் இவர் தான் வானத்தில் சகல அதிகாரம். இந்த மாதிரி சுலகமெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்க. ஆமா, அவமானம், உமிழ்நீரெல்லாம் வருது. அப்படியே முகத்தை மறைச்சின்னு அப்படியே பகையும் கசமி காட்டல பாரு. யாராவது உன் முகத்தில் துப்பிட்டாக்கா ஜென்மத்துக்கு நீ அவனை பகைச்சிடுவேன். காரி துப்பிடுமா, 10 பேர்ல என்ன காரி துப்பிட்டான்னு சொல்லிட்டு பகையும் கசப்பு. இயேசு காரி துப்புறாங்களாம். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. மறைக்கலைன்னா தண்ணியே கொடுக்குறாரு, எதையும் மறைக்கல அவர். எத்துக்கப்பா, ஜீவ சர்ற ஜீவரத்தை வானத்தோட சகல அதிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தால் உமிவாங்க, சபிப்பாங்க, நிந்திப்பாங்க, சிரசில் முள்முடி வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. பாவத்தின் ஆதாம் மூலமாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்துட்டு அவன் உமிக்கிறான், இவன் சபிக்கிறான், இவன் எனக்கு விரோதமாக வரன்னு சொல்லி கசப்பையும் பகவேலி காட்டா இன்னும் படுபாதாலும் தான். அதனால் இயேசு மாதிரி காட்டார். பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை ஏற்றிக்கிட்டு என்னமும் பண்ணு, நான் ஜீவ சர்றன் ஜீவ ரத்தத்தை இயேசு சாப்பிட வாக்குத்த பிதாவாய் ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து 3ஆம் நாள் எழுந்து வரன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படினால் உலகத்தையே இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம், 7வது வசனம்.
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். அல்லேலூயா. அப்புறம் 7வது வசனத்துல ஏசாயா 57 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இங்க பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அந்த எனக்குன்ற இடத்துல உலகத்தில் 800 கோடி பேர் போட்டுருக்காங்க. முழு உலகத்துக்கு துணை செய்துட்டு தாங்கிற. ஆனால் கேட்கறது கிடையாது அவர் சத்தத்தை. உனக்கு துணை செய்கிறாருங்க. என்ன துணை செய்ய தெரியுமா? ஜீவனையே பரலோகத்தையே உனக்கு கொடுக்குறாரு. அதை போய் தேவன் தானே உலகத்துக்கு கொடுக்குன்னா அதை தான் கேட்கறது கிடையாது. பிஷா இல்லைன்னா பிசாசு உனக்கு துணை செய்கிறான். அவன் என்ன செய்யறான்? பாவத்தின் சம்பளம் மரணத்தையே கொடுக்குறான். அதுதான் அவன் செய்கிற துணை பிசாசு. அதை போய் தேவன் தானே உங்களுக்கு வாயினெல்லாம் குட்டி சாபத்தில் பாவத்தில் மருந்து கட்சியில் பாதாளத்துக்கு போய் சேர்ந்தான். இவர் சொல்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னையா துணை செய்கிறாரு? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி வெற்றியை கொடுத்தாரு. வானத்தில் சகல அதிகாரி எல்லாமே கொடுத்துட்டாரு. அதுதான் துணை செய்கிறாரு. ஆனால் நீ அந்த துணைக்கு நீ செவி கொடுக்குறாரு. பிசாசு துணை தான் ராத்திரி பகலும் பார்த்துட்டு பேர் விசுவாசி ஊழிக்காரு. ஒரே கசப்பு, ஒரே போட்டி, ஒரே பராமை. அங்கே கசப்பு, இவர் செல்ல, அவர் செல்ல, நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாசி இப்படியே பேசி சுயநலம் சுயசத்தில் இருந்து எல்லாம் சாபமாக போச்சு. வியாதி போய் சாபம் பண்ணி தரித்திரமாக போச்சு. சபைகளில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். உனக்கு ஆபத்துன்னு பார்த்தா தேவன் துணை செய்ய. என்ன துணை தெரியுமா? ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். அது தீவிரமாக கொடு. தேவன் தானே கொடுக்குது. இந்த எஸ்ராஜாத்தி இந்த பிரச்சனை வந்து தீவிரமாக அந்த திருவிருந்து ஆயத்தப்படுத்தினாலாம். கற்றுக்கோங்க அவர்கிட்ட. அல்லேலூயா. பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, ஷாப் இருக்குது, மன தரித்திரம் இருக்குது. இயேசு ரத்தத்தை தேவன் தனங்களுக்கு தீவிரமாக கொடுக்குற வேலையை பாருங்க. அதுதான் துணை. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது. இயேசு கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, பயப்படாது. ஏன் கவலைப்பட்டால் சோர்ந்து இன்னும் பிரச்சனை கூடுமே தவிர பிரச்சனை தேராது. அப்போ என்னதையும் பண்ணோம்? துணை செய்கிறாரு. இயேசு சரீரத்துக்கு இயேசு ரத்தத்தை கொடுக்குறாரு. அது இயேசு சாப்பிட வாக்கு அதை தேவனுக்கு தனக்கு முழு உலக மாம்சமான கொடுத்துக்கிட்டே ராத்திரியும் பார்க்கலாம். பிரச்சனை வெளிப்பட்ட பணி போல மறைவதை பார்ப்பாய். அல்லேலூயா. இந்த இந்த வசனத்தை மட்டும் இந்த எடுப்போம். ஆமானுக்கு விருந்துக்கு தீவிரமாகிட்டான். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஹாமானை துரிதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார். ஆமா, ஆமானுக்கு துரிதமா விருந்து பரிமாறினோம். இயேசு எதிராளிக்கு பகை. ஆமான்னா டைரக்ட் பிசாசு ஆகட்டும், பிசாசு ஆகட்டும். மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளான பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குணத்தில் உருவானேன். மனுஷனும் பிசாசும் இணைந்து தாங்க என் தாய் என்னை பாவத்தில் இப்போ மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? எஸ்தருக்கு ஆமான் செய்து எஸ்தர் செய்த விருந்துக்கு ஆமானை வரை துரிதப்படுத்தினார்கள். எதையுமே துரிதமாக செய்யணும். நம்ம துரிதமாக பகையும் கசப்பையும் காட்டிங்க எடுக்கிறோம். ராத்திரி பக்கம் தேவனுக்கு தனக்கு உலகத்தில். அப்போது ஆமானை துரிதப்படுத்துகிறாள். அடுத்த வருஷம் பாரு, எஸ்தர் 7ஆம் அதிகாரம். ராஜாத்தியாகிய எஸ்தருடைய விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்து திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதா. பாருங்க, அவளுக்கு ஜீவனை கட்டளையிட்டோம். ஜீவன் போகுது. ஆமா, சட்டம் போட்டான். என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றா என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதா. ஆமா, அப்போ அவ ஜீவனை காப்பாத்தினா யோத குலத்தின் ஜீவனை காப்பாத்தினா இல்லையா? முத்தேகாய் காப்பாத்தினா இல்லையா?
50 மைல் தூக்கு மரம் ரெடியாக இருக்குது. அங்கே முருதேகாய் காப்பாற்றுற பாரு, எவ்வளோ சரியான பெண்ணு, நல்லா வளர்த்து விட்டான் எஸ்தர் ராஜாத்தியை. தாய் தகப்பனை இல்லாத அனாதை பெண்ணுங்க. அவளுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம். கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறக்கிறார். நான் எதிர்க்கவில்லை, பின்வாங்கவில்லை. தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படுத்தி அப்படியே நீ நிறைவேற்றினா இப்படி தான் நடக்கும். உன் ஜீவனும் காப்பாற்றவும், உன் மூலமாக அவன் குலம் கோத்திரம் யோத குலமே காப்பாற்றப்படும். இல்லையா? போதுமா? அப்புறம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நான் வெக்கப்படேன். ஏசராஜா வெக்கப்பட்டா? யார் வெக்கப்பட்டது? ஆமான் தான். ஏன் ஆமான் வெக்கப்பட்டான்னு தெரியுமா? அவன் புறஜாதி, ஆகாகியன், நன்மை தீமறியது, பிசாசி சத்தத்துக்கு ஏற்று யோத குலத்தையே சங்காரம் பண்ணணும்னு திட்டம் போட்டவன். பிசாசி சத்து கேட்டால் நீ வெக்கப்படுவேன். நீ ஆமானாராது எசராயிரு. இல்லையா? பார்வோனும் விஷயம் சமுத்திராயத்தில் மாண்டு போனார்கள். ஏன்னா பார்வோன் புறஜாதி, ஆட்டுக்குட்டிரத்தின் உடன்படிக்கை செய்யாதவன். அவன் நன்மை தீமறி ஆதாம் வழியாக பிறந்து வந்தவன். பார்வோன் சமுத்திராயத்தில் போனாங்க. மோசே தேவடைய சத்தத்துக்கு கேட்டு பஸ்காட்டுடைய நியமத்தை ஏற்படுத்தினானே இல்லையா? வெக்கப்பட்டானா மோசே இஸ்ரவேல். அவங்க செங்கடலை பிளந்து, யோர்தானை பிளந்து, எகிப்து சேர்வு பொண்டோடு வெள்ளியோடு கூட மகிமைக்கான புகழ்ச்சி பெற்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அப்போ நீ மோசேவாக இருக்கணும், பார்வோனாக இருக்கக்கூடாது. அடுத்த இடம் ஆதாமின் சிந்தையிலே நீ வாழக்கூடாது, கிறிஸ்துவ சிந்தையிலே வாழணும். அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு தான் கொடுத்து வாழ்நாளில் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் பிசாசு திருடவும் கொள்ளவும் அடிக்க வரான் என்று வேறொன்றுக்கும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படம் வேணும் வந்தேன்றாரு. அந்த ஜீவ ரத்தம் அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாவிலிருந்து முழு உலகத்துக்கு மத்தியசம் வாழ்நாளெலாம் கொடுக்கும். முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே கசப்பு பார்க்க இருந்தால் கூட பிசாசு அது வழியாக வந்து உன்னை வெக்கப்பத்திடுவான். வியாதியும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரம் கொடுப்பான். இவ்வளவாய் உலகத்தில் கிறிஸ்தவம் உலகத்தையே கிறிஸ்துவின் அன்பு அது ஜீவனை பரிசு கொடுக்குது. பிதாவாகிய தேவனத்தில் அன்பு பிரதான கற்பனை கை கொண்டதான் உத்தம கிறிஸ்தவன். உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முடியறத்தோடு முடியாத முடிபலத்தோடு அன்பு கூறுவாழ. அதுக்கு ஒப்பாயிரு உன்னிடத்தில் அன்பு பிறனிடத்தில் அன்பு கூறு. அந்த பிறனை யார்? உன் மனைவி, பட்டம், தேசம், முழு உலகம், உன் வீட்டாரை உனக்கு சத்துரு. ஆதாம் வழியாக பிறந்து வந்த எல்லாரும் கிறிஸ்துவ அன்பு இயேசு ரத்தத்தை தேவன் முழு மத்தியசமாக கொடுத்தா. கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறக்கிறார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. என்ன தேவன் சொல்கிறது அப்படியே செய். அல்லேலூயா. அப்போது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெக்கப்படேன், நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினாராம். சிலுவையில் ஏசினாரு. கைவிட்டுட்டார் பிதா. எமை போய்து கைவிட்டார். ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு எமை போய் தாங்க கைவிட்டார். 3 நாள் ஆனால் நித்திய கிருபையும் இறங்குறாரு. அதுதான் துணை செய்ய. அந்த நித்திய கிருபை இயேசு ரத்தம் அது உடனே வாங்குறாரு. வாங்கி அது பிதாவாகி தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஆதாம் முழு ஒழுத்து கொடுக்குறாரு. வெக்கப்பட்டாரே எழுந்து வந்தார் 3ஆம் நாள். வானத்தில் சகல அதிகாரத்தை சுதந்திரித்து கொண்டார். பிசாசு தரை நசுக்கி பாதாளத்தில் அடித்தார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகியால் நான் வெக்கப்படேன், நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல், கற்பாறைன்னு என்னது? ஜீவன் இயேசு கொடுத்ததா பேக் அடிக்க மாட்டேன். கற்பாறை மாதிரி உறுதியாக இருந்தார். யார்? கைவிட்டு பிதா காட்டி கொடுத்த யூதாஸ் முழு உலகத்துக்கும் இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிடும் கொடுத்ததாடா போடா பிசாசு. எவ்வளோனா சபி, எவ்வளோனா நிதி, எவ்வளோனா பகை என்ன? இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், இயேசு உனக்கு கொடுத்தா. சபிக்கிறவன் நேற்று ஈட்டியால் குத்துறவன் ஆதாவிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து கற்பாறு போல இருந்தாராம் பாரு. கண்டிப்பாக நீ வெக்கப்பட மாட்டேன். சத்ருவை பாதாளத்தை வெடிச்சுக்கிட்டு வருவேன். கல்லறை திறக்க தேவதை கல்லை வாழும் சாவுக்கு சேர்த்து உயிர் பசுத்தா தேவதூர்களெல்லாம் வந்து சூழ்ந்துக்குவாங்க உன்னை. அல்லேலூயா. ஆனால் மனுஷன் என்ன பண்ணானா மாம்சீக காரியத்தில் கற்பாறு மாறிக்கிறான். சுயநலம், பொறாமை, எரிச்சல், பகை, கசப்பு, வைராகம், இந்த காரியத்தில் கற்பாறு போல மாறிட்டான். கடினமாகறான் பாரு. யாரு? பார்வோனுடைய இதயம் கடினமாக இருந்துச்சான். கட்சியில் சமுத்திரத்துக்கு பாதாளத்தில் தான் போய் வந்தான் பார்வோன். அல்லேலூயா. நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்து ஒரு சதையான இது கிறிஸ்துவின் இதயம் இருக்கணும். அந்த கிறிஸ்து வானத்தில் சகல மருத்துவர் உயிர் பாவம் நிச்சய ஜீவனை பிதாக்குமார் ஆதாரம் வாய்நாளெலாம் கொடுக்கல. நல்லா கற்பாறை போல இருந்துனாக்கா கண்டிப்பாக நீ வெக்கப்பட மாட்டேன். அதான் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகியால் நான் வெக்கப்படுவேன். கல்வாரி சிலுவையில் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு துணை செய்தார். என்ன துணை? இமை பொய்து தான் கைவிட்டார். ஏசாயால் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுக்குது. அந்த வசனத்தில் ஏசாயா 54 இமை பொய்து உன்னை கைவிட்டேன். 7வது வசனம் ஏசாயா 54. இதெல்லாம் இயேசுவைக்கு மேசியா குறித்த தீர்க்கதரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இமை பொய்து உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொய்து உனக்கு மறைத்தேன்.
ஆனாலும் நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது சிலுவையிலே நிறைவேறியது. இந்த ஏசாயா 53வது அதிகாரம்லாம் சிலுவையில் இயேசுக்கு நிறைவேற போகிற காரியங்கள் தான் இங்கே தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அப்போது அற்பகாலம் உண்ட கோபத்தில் என் முகத்தை எமை பொய்து மறைக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கைவிட்டார், இயேசு அவரை கைவிட்டார். ஏன்னா நம்முடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை எடுத்து நமக்கு ஒரு மாதிரி காட்டார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்கிட்டார். அல்லேலூயா. அதான் பிதாவாகிய தேவன் அவருக்கு இறங்கி உனக்கும் இறங்கி இருக்கிறார். அந்த நித்திய கிருபையில் இறந்த இயேசு சார் இயேசு அது மீண்டும் கொடுக்க அதை இயேசு சார் இயேசு அதை பிதாவாகி தேவன் கூட ஆதாம் முழு வாய்நாளெலாம் கொடுத்தாரு. உடனே பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ துணை செய்தார் அவனுக்கு. நித்திய கிருபையுடன் நாங்கள் நித்திய கிருபையுடன் இறங்கினேன். அதான் அந்த நித்திய கிருபையில் கிருபை சத்து இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. கொடுக்குறாரா இல்லையா? அது எடுக்கணுமா இல்லையா? அது எடுத்து தேவன் தனக்கு ஆகமானுக்கு ஆகாது முழு உலக மத்தியஸ்தமாக கொடுக்கணுமா இல்லையா? அதை தான் செய்தார் இயேசு. அப்போது படி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். அல்லேலூயா. ஜெபமல்லமா. அப்போ நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கணும். அடுத்த வசனம், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அவதான் எஸ்ஆச்சி. யார் எனக்கு எதிராளி? என்கிட்ட வாப்பா. ஆமானே, இதாப்பா திருவிருந்து. ஏசு சரி, ஏசு ரத்தம். புரியுதப்பா? யார் எனக்கு எதிராளி? வியாதியா, சாபமா, மரணமா, பாதாளமா வா. பரலோக ராஜ்யத்தையே உனக்கு தரித்திரமா வா. இயேசுவின் ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை மத்தியஸ்தமாக கொடுக்கணும். வியாதியா அவருடைய தடுப்புகளா இயேசு சரி மத்திய வாழ்க்கை சாங்க அருமருந்து குருமருந்து ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவசர ஜீவரத்தம் ஜீவசர ஜீவரத்தம் உச்சன் ஜீவரத்தம் மத்தியஸ்தம் தேவத்தன் வியாதி பட்டு போயிடும். சாபமா இயேசு சாவோட வாக்குத்தத்தங்கள், ஜீவ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நன்மை தீமை அறியத்தக்கவன் தான் பிசாசு. உலகம் முழுது இருக்குது. வா, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் 16 பேர் இருந்தால் அது உன்னை அணுகாது. அப்போ 1000-16 பேருக்கு என்னது? இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு மத்தியஸ்தமாக கொடுக்கணும். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. பாரு, என்னை நீதிமானாக்கிறவன் சமீபமாக இருக்கார். எப்படி நீதிமான? ஆதாமுக்குள்ள பிறந்தவன், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவன். அந்த இயேசு ரத்தத்தால் நீ நீதிமானாக, இயேசு சரி கடைசி சொல் ரத்தம். அதை தேவன் தனக்கு உலகத்தை நீ நீதிமானே ஆக்கிறார். சமீபமாக இருக்க பின்னாடி தான் இருக்கார். உனக்கு பின்னாடி உனக்கு வலது வாசல் நிற்கிறாரு. தாமஸை உனக்கு துணை செய்கிறமா? உனக்கு ஆபத்தா, விபத்தா, வியாதியா, சாபமா, மரணமா, தரித்திரமா, என் ஜீவ சொல்ற ஜீவன் உன் செவியை நான் கர்த்தராகிய ஆண்டவர் செவியை திறந்திருக்கிறார். நான் எதிர்கொள்ள பின்வாங்கல. இயேசு சொல் இயேசு வெளியே கொடுங்க. தேவன் தன் மத்தியஸ்தமாக கொடு. பரலோக ராஜ்யமே இருக்குது. வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்குது. துணை செய்கிறாரா இல்லையா? அப்போது என்னை நீதிமானாக சமீபமாக இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இது பாரு, ஏகமாக வரான் பிசாசு. பாவத்தையும் மறந்து கூட தாமஸ் உன்னை ஒழிக்கதே சரின்றான் பிசாசு. நீ சொல்கிற நான் உனக்கு ஜீவரத்தை கொடுக்கதே சரின்றான். பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. அதுக்கு பரிகாரம் தேவ நீதியும் சம்பளம் உயிர்த்தல். இயேசு தேவ நீதியும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். இயேசுனா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கு. ஆதாம் சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கும். அந்த பாவமும் மரணமும் எதிராவது ஏகமாக நிற்கிது. நீ என்ன பண்ணா பயந்துட்டாக்கா நிறைவேறக்கூடும். அதுதான் அவங்க சத்தம் தான் நிறைவேறும். இப்போ நீ என்ன? இயேசு எனக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் மத்தியஸ்தமாக கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அழிஞ்சு போயிடும். நீ வெக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அப்போ என்னை நீதிமானாக சமீபமாக இருக்காள். என்னோட வழக்காடுகிறவன் யார்? யார் என்னோட வழக்காடுறவன்? எந்த மனுஷன், எந்த தேசத்தான், எந்த உலகத்தான்? முழு உலகம் ஏசு சிலுவையில் வந்து வழக்காடுறாங்க. சும்மா ஆதாம் எல்லா சிலுவையில் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து வழக்காடுது. சிலுவையில் ஏசுன ஏகமாக நிற்கிறார். என்னையே பண்ணார் இயேசு? மலையை நோண்டி எழுப்பிச்சாரா? கைவிட்ட பிதா காடு முழு ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. 3 நாள் வழக்கு தீர்ந்தது. பிசாசின் தலை நசுவோடு பாவம் மரணம் பாதா தரித்திரம் எல்லாம் ஒழித்தது. 3ஆம் நாளில் வானத்தோடு சகல அதிக மரணத்தை ஜெயித்தார். மருத்துவர் உயிர்த்தெழு வானத்து பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயிக்கிறார். அதுக்கு உயிர்த்தெழு ஜீவரத்தத்தை கொடுக்குறார். இல்லையா? அப்புறம் கோலியாத் வரான். என்னை நீதிமானாக்கிற சமீபமாக இருக்கிறார். என்னோட வழக்காடுகிற யார்? கோலியாத் மலை மாதிரி வந்து நிற்கிறான். பெலிசியன் ஆதாம் மூலமாக பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். தாவீது நீயோ நின்று கர்த்தருடைய நாமத்தை போகிறான். இயேசு நாமத்தை கொடுக்குறான் மாதிரி. இயேசு அவனோட வாங்குது. நீயோ நின்று இயேசு சிசுவை சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். அவன் பிசாசி நாமத்தில் வரான் கோலியாத்து. இவன் கர்த்தருடைய நாமத்தை கொடுக்குறான். கர்த்தருடைய நாமத்தை இவங்க பிசாசி நாமத்தை இவங்க கர்த்தருடைய நாமம். அதான் இயேசு சரி இயேசு ரத்தம். அவன் பேர் தேவன் தனக்கு மத்தியஸ்தமாக கொடுத்தா இந்த கல்லின் மேலும் நொறுங்கி போனான்.
பிசாசின் நாமத்தில் வர வெக்கப்படுவான். அவன் கோலியாத்து பிசாசின் சத்தத்தை கேட்டான். இங்கே தாவீது தேவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். அல்லேலூயா. நீயோ நீ நித்திய கிருஷ்ணன் செயல் கர்த்தருடைய நாமத்தையே கொடு. இயேசு தேவன் தனக்கு கொடுத்தாக்கா கோலியாத்து தோத்து போவான். அல்லேலூயா. ராஜாது விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே காரியம் மாறுதல் ஆமான் தோது அவன் செய்து தூக்கமத்தை அவனே மடித்து போனான். கோலியாத்து பட்டயத்தை வச்சு கோலியாத்தின் தலையை உள்ளப்பட்டது. அல்லேலூயா. பார்வோனு சேனியர் சமுத்திரத்தில் போய் மாட்டார்கள். பஸ்காட் ரத்தத்தை எங்கள் நிலைக்காலில் பூசுறாங்க. ஜெபமனோ பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சோத்திருக்க தாவே. உண்மை சோத்தரிக்கிற ராஜா, உண்மை சோத்தரிக்கிறோம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் யாவரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். புட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் சொல்லப்படுகிறது. சோத்திரம் உண்டு. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாத இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா. தேவனை சார்ந்து கொய்யா. தேவனுடைய சத்தத்தை கேளையா. கர்த்தராகிய ஆண்டவர் செவியை திறக்கிறார் ஐயா. நீ பின்வாங்காதே, எதிர்க்காதே. அந்த சத்தத்துக்கு அப்படியே கேள்வி. அது ஜீவ சத்தம். இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம். பிதா குமார் சாதாரண மத்தியசமாக கொடு. பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஜெயிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைகள் நினைச்சு பயப்படாதே, கலங்காதே. தீய இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தலாம். பரலோக ராஜ்யமே எனக்குள்ளே இருக்குது. பாதாள ஆதாமுக்குள்ளே பிறந்த நான் கிறிஸ்துவை ஏற்று ஞானஸ்தானம் பெற்று பாவத்துக்கு தேவநீதிக்கு பேர்த்து பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். கத்தாவே, இந்த அப்பத்தை திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன். அதை பிதாவாகி தேவன் ஆதாம் வாய்நாள் வெளிப்படுத்துகிறேன். ராஜா கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் பின்வாங்கவில்லை, எதிர்க்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு அதன்படியே நான் செய்கிறேன். அவர் என்ன சொல் இயேசு ஆண்ட வாகத்தை பிதாக்குமர் ஆதாம் வாய்நாளாக வெளிப்படுத்தி சொல்ல போறாரு. அதை செய்வேன். சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், சபிக்கிறோம், ஆசிரியர் பாக்க நான் சத்துரை துறப்படுகிற ஜபங்கள் பண்ண இயேசு ஆண்ட வாக்குத்தோ பரமலுக்கு பிதா உம்முடைய நாமம் உம்முடைய சத்தம் நாங்கள் எங்கள் கல்பட்டை எவனுக்கு மன்னிக்கிறோம். இயேசு மன்னிக்கிறோம். எங்களை எந்த சோர் தீவன் ரட்சத்துக்குள்ள வசனப்படி இதை செய்தி கேட்கிற ஒவ்வொரு விடுதலாக்கும்படி ஜெபிக்கிறேங்க தாவை. சோத்ரா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போயிருக்கிறார். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறோம். ஆதாமுக்குள் பண்ண இயேசு தேவன் தன் மத்திய பிசாசின் வல்லவில் ஆகப்படி யாரும் விடுதலாக்கினது போல என்னை நீதிமானாக்குற சமீபமாக இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறான். வசந்தப்படி செய்திக்கு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவை. பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்கள். ALC வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் இந்த செய்தி உங்களோடு கூட பேசி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர். துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075223. IFSC கோட் ID IB 000P131. பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவன் உனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார். நான் பின்வாங்கவில்லை, எதிர்க்கவில்லை. அடிக்கிறவனுக்கு என் ஜீவனை தேவன் தனக்கு மத்தியஸ்தமாக கொடுத்து பாவத்தை மரணத்தை செய்து வாழ்க்கை சகல அதிகாரம் சுதந்திரித்துக் கொண்டது போல இதுதான் மாதிரி. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு தனக்கு உள்ளது கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். இல்லைன்னா மாம்சத்திலே வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க. பாவத்தின் சம்பளமான அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு துணை செய்கிறார். இந்த கர்த்தராகிய ஆண்டுடைய துணையை கேட்டு அவர் சத்தத்தை கீழ்ப்படி விருப்பமில்லை என்றால் பிசாசு தான் உனக்கு துணை செய்வான். யாரும் தப்ப முடியாது. ஒன்று பிசாசின் சத்தத்தை கேட்கணும், பிசாசின் துணையை நாடணும். இல்லைன்னா தேவடைய சத்தத்தை கேட்கணும், தேவடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கணும். அந்த தேவடைய சத்தம் கிறிஸ்துவை கொண்டாடி நிற்குது. அல்லேலூயா. இயேசு சத்தம் பல்லவர். அதை தேவன் தனக்கு முழு வாய்நாளெலாம் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்தை நாள், மாதம் வருஷம் 360 நாள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அது இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் பரலோக ராஜ்யமே இருக்குது. அது பிதா குமார் பசுத்தாகி ஆதாமிலிருந்து முழு மத்தியஸ்தமாக வாய்நாளாக கொடுக்கும்போது நீ வெட்கப்பட மாட்டாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ வெற்றுப்படுவாய். ஆமானுடைய சொத்தெல்லாம் ராஜா அது எழுதி வைக்கப்பட்டது. பாவியுடைய ஆசை எழுதி வைக்கப்படும். இயேசு கல்வார் ஜீவன் உலகத்தில் உலகத்தின் ஆட்சிகளெல்லாம் சுதந்திரித்து கொண்டார். இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. இந்த செய்தி 7/1/2021 அன்று கொடுக்கப்பட்டது.
இந்த செய்தி என்னோட உதவியான என் மனைவி மெஸ்ஸி தாமஸ் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப்பில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். கடைசி கால ஏப்ரல் நீங்கள் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.